சுந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/12/2025 மார்கழி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எந்த காரணத்தை சொன்னாலும் அதற்கு விளக்கம் கொடுத்து வீணாக உங்கள் நேரத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது அனுகூலமான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அதி அற்புதமும் ஏற்றமும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையாமசைய சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் உங்களுக்கு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக பிரச்சனைகளை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது ஆனந்தம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை சரியாக பயன்படுத்துவது ஆனந்தத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றமான சூழ்நிலை, பயணங்கள் அனுகூலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது நம்பிக்கையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக ஆனந்தமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் காணப்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். வியாபாரத்திலிருந்த சிக்கல்கள்
பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வசந்தங்கள் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படக்கூடிய அனுகூலம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் லாபம், சந்தோஷம், பணவரவு, முதலீடுகள் யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலைகள் கனிந்து வரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு சந்தோஷத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சந்தோஷமும் அனுகூலமும் டக்கென்று ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். உத்தியோக ரீதியாக தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள், கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம் நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.